வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 துணைப்பாடம். தலைப்பு செய்தி. ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். செய்தி என்ற தலைப்பில் அமைந்த ஒரு சிறுகதை. அதாவது இந்த சிறுகதை என்பது ஒரு செய்தியை இந்த கதை உள்ளடக்கியுள்ளது. நீங்கள் செய்தினா ஏதாவது செய்தி நினச்சிக்காதீங்க. இந்த கதையானது ஒரு செய்தியை உள்ளடக்கியதாக உள்ளது. ஏன்னா ஒரு சிறுகதையோட தலைப்பு அந்த கதை முழுவதையுமே உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ சிறுகதைனா என்னென்னா, சிறிய பக்கங்கள் முடியக்கூடிய கதை. சிறிய கதை என்பது பொருள் கிடையாது. ஒரு சிறுகதை எதை மையப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு சிறு சம்பவம், ஒரு மனோநிலை அல்லது ஒரு நிகழ்ச்சி, இதில் ஏதேனும் ஒன்றை கருவாக எடுத்துக்கொண்டு அந்த கதையானது அமைய வேண்டும். அதே போல் அந்த சிறுகதையானது படிப்பவரின் ஆர்வத்தை தூண்டுவது போல இருக்க வேண்டும். அடுத்தது என்ன என்னும் அளவிற்கு அந்த கதையானது கதை போக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் சிறுகதையுடைய வரையறை. சரி, இப்போ நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க கதைப்பகுதிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நுழையுமான்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இசை என்பது என்ன, அந்த இசை கேட்பவருக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது தான் இந்த நுழைமுன் என்ற பகுதியில் கொடுத்துருக்காங்க. இசை மொழியை கடந்தது, அமைதியின் நாக்காக அது எல்லா மொழிகளையும் பேசுவது, மனங்களை கரைத்து அந்தரவெளியில் உழவச் செய்வது, சொற்களை புறக்கணித்து தனக்குள்ளிருக்கும் செய்தியை எந்த மொழி மனதிற்குள்ளும் செலுத்துவது, ஆரவாரங்கள், குழப்பங்கள், கூச்சல்கள், துயரங்கள் என எல்லாவற்றையும் கடந்த அமைதி வெளியில் மனங்களை கூட்டுவது. இசையின் செவ்வியல் தலைப்படும் மனமானது இனம், நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டிவிடும். இசைக்கு எந்த நாடு, மொழி இதெல்லாம் தேவையில்லை. அந்த இசையை உணர்ந்து நாம் கேட்கும் பொழுது இது எல்லாமே மறந்துடும். நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. சரி, நிறைய பேர் பாடல்களை கேட்பதை வழக்கமாக கொண்டிருப்பாங்க. ஏன்னா மனதிற்கு அமைதியை தரக்கூடியது அந்த இசை. சரியா? இப்போ ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். ஆசிரியர் தி. ஜானகிராமன். இவர் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். முக்கியமான குறிப்பு, உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர் தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. இவருடைய கதைகள்லாம் இந்த இதழ்களில் வெளிவந்திருக்குது. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் பொழுது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது. அந்த இசையானது சிறந்த கலைஞனால் கையாளப்படும் பொழுது அது எத்தகைய உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவேசா அவர்கள், மௌனி, திரு தி. ஜானகிராமன் அவர்கள், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர். இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். இந்த கதையை முழுசாக நம்ம அப்படியே சொல்ல முடியாது. நம்ம படித்து சொன்னால் தான் அது உங்களுக்கு முழுவதுமாக பொருள் புரியும். நாகசுர வித்வான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி வக்கீல் வீட்டில் நுழைந்தார். மகன் தங்கவேலுவும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு ஒத்துக்காரரும் பின்னால் வந்தார்கள். பெரிய ஹால் வாசலிலிருந்தே அவரை கையை பிடித்து அழைத்து போன வக்கீல் உள்ளே குழுமியிருந்த கோஷ்டியை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த காலத்தில் அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாதஸ்வர வித்வான்கள், இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள் அழைத்து வருவதற்கு இந்த ஒற்றை மாட்டு வண்டியை அழைத்து வருவாங்க. இது கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதுபோல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, மாட்டு வண்டி, ஒற்றை மாட்டு வண்டியை அனுப்பி அந்த இசைக்கலைஞர்களை அழைத்து வர சொல்கிறாரு.
அதில் வந்து இந்த இசைக்கலைஞர் வந்து வராங்க. அது கூட அவர் கூட ஒத்துக்காரர்கள்லாம் வராங்க. ஒத்துக்காரர்கள்லாம் வந்து இந்த நாதஸ்வரங்கள்லாம் வாசிக்கும் பொழுது கூட இருப்பாங்க இல்லையா, அந்த பக்க மேளங்கள், அந்த ஜால்ரா வாசிப்பாங்க இல்லையா, அது போல் இருப்பதை ஒத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்க மேளங்கள் வாசிப்பவர். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வக்கீலோட வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது அங்கே இன்னொரு இசைக்கலைஞர்களாக இருக்கிறாங்க. அதாவது மேனாட்டு இசைக்கலைஞர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இசைக்கலைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இந்த வக்கீல் வந்து ஒவ்வொருவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர்கள் ஒருவர் தான் வந்து பிலிப் போஸ்கா. இவர் யாருன்னா இந்த சங்கீத கோஷ்டியோட தலைவர், மேனாட்டு சங்கீதம் வாசிக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய தலைவர். நிறைகுடம்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று வக்கீலை பார்த்தார். நாதஸ்வரன் வித்வான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நிறைகுடம்னு சொன்னீங்களே அவர் தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு முன்னாடியே வந்து இவரை பற்றி அவர் சொல்லியிருக்கார். வக்கீல் வந்து நாதஸ்வர வித்வான்கிட்ட சொல்லியிருக்கார். அவருடைய திறமையை பற்றியோ அவருடைய இசை ஆர்வத்தை பற்றியோ அவர் சொல்லியிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணான்னா பார்த்த உடனே நிறைகுடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைகுடம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைகுடம்னா என்னது, எல்லா சிறந்த குணங்களும் பெற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, எப்போதுமே அதிகமாக பேச மாட்டாங்க. சரியா, சரியான வார்த்தை. கண்ணை பாருங்க, முகம் எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. போஸ்காவுக்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் வித்வானை அறிமுகப்படுத்தினார். போஸ்காவுக்கு அப்புறம் அவர் கூட வந்திருந்த எல்லாருக்குமே வக்கீல் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மேலே ஏறி உட்கார்ந்து ஒத்துக்காரன் ஆரம்பித்ததும் ஓலையை சரி பண்ணி கொண்டார். தங்கவேலு மேடைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். நாட்டையை கம்பீரமாக ஒரு ஆலாபனம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மேடையில் போய் உட்காந்துக்கிறாங்க. கீர்த்தனை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா ஒரு ஆலாபனத்தோடு ஆரம்பிக்கிறார். நாட்டை அப்படின்றது இந்த இடத்துல ராகம். சரியா, நாட்டை என்ற ராகத்தை வைத்து ஒரு ஆலாபனத்தை செய்து அந்த கீர்த்தனையை தொடங்குறார். அவர் பாடல் வந்து பாடிட்டு இருக்கும்போது போஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது, விழி மேலே செருகி இருந்தது. அமிர்த தாரையாக பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவன் தன்னை இழந்து விட்டான் போல் தோன்றிற்று. போஸ்கா என்ன பண்ணார்னா அந்த சங்கீத ஆலாபனையை அப்படியே என்ன பண்ணுறாரா புன்முறுவலோட கேட்குறார். அப்போ கேட்க அந்த இசையானது அவருக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே மேலே போய் சொருகிருச்சான். அப்புறம் ஒரு இசையை கேட்டு மயங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி இருக்கிற சொல்கிறாங்க. இவருடைய செயலை பார்த்துட்டு இவர் தன்னையே இழந்து விட்டான் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாதம் அவனுடைய ஆத்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்து சென்றது போல் தோன்றிற்று. சளைத்து போய் ஆற்றோடு போகிறவனைப் போல இஷ்டப்படி வெள்ளம் தன்னை அடித்து போகும்படி விட்டுவிட்டான் அவன். அந்த ஆலாபனையை கேட்டு எப்படி வந்து வெள்ளம் வந்து எப்படியாவது அடிச்சுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அவனுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் எங்கேயோ அவனோட ஆன்மா வந்து எங்கேயோ கொண்டு போவதை போல அவன் அந்த சங்கீத இசையிலே வந்து மூழ்கி போய்விட்டான். போஸ்கா என்ன பண்ணான்னா அந்த இசையை வந்து தன்னை மறந்து, அதாவது மெய் மறந்துன்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்னை மறந்து அந்த இசையிலே மூழ்கி இருக்கும் பொழுது சட்டென்று நாதம் நின்றது. போஸ்காவின் கண் இன்னும் அந்த அனுபவத்தில் துளைத்து கொண்டிருந்தது. மேலே செருகிய விழிகள் கீழே இறங்கி பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிற்று. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த நாதம் அவர் வாசிக்கிறதை நிறுத்திட்டாரு. உடனே வந்து அவனோட போஸ்காவோட கண் வந்து என்ன பண்ணுது, அந்த ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது அவனை கீழே இறங்கி பார்க்க கூட முடியல. அவன் வந்து என்ன பண்ணுறான், தன்னை இழந்து அப்படியே அந்த இசையை கேட்டுட்டு மயங்கி போயிருக்கும் பொழுது அந்த நாதம் நின்றவுடன் அவனும் என்ன பண்ணுறான், அதுலேருந்து இன்னும் அவனால் வெளியில் வர முடியலை. அதனால தான் சொல்கிறாங்க, செருகிய விழிகள் கீழே இறங்கி பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த அந்த கூட்டம் அசையாத பார்த்து கொண்டிருந்தது. ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்கப் போகிறேன் என்றார் வித்வான் வக்கீலை பார்த்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வந்து ஒரு சின்ன சோதனை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்து சொல்கிறார். வக்கீலுக்கு ஒன்றுமே புரியல. அவரை பார்க்குறாரு. தசரிமா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார், அந்த ராகத்தை ஆரம்பிக்கிறார். அது என்ன ராகம் அப்படின்னா சாமா ராகம். சாமா ராகம் என்று அடையாளம் கண்ட வக்கீல் வைத்த கண் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. நடுநிசையில் தோற்றத்தில் மலர்ந்து மனத்தை பெருக்கும் அமைதியான மனத்தை வீசக்கூடிய பவழமல்லியின் நினைவு அவர் உள்ளத்தில் தோய்ந்தது. அவரது தலை
அங்கும் இங்கும் விட்டு விட்டு வரும். அந்த மனத்திற்கு இசைவாக அசைத்து கொண்டிருந்தது. ராகம் வளர்ந்து கொண்டிருந்தது. அவர் அடுத்து சாமா என்று சொல்லக்கூடிய ராகத்தில் பாடலை பாடுறாரு. இந்த ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சக்கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த இசையை கேட்டு மயங்கி போய் எல்லாரும் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, நடுநிசையில் இந்த பவழமல்லி நடுநிசையில் மலரக்கூடிய இரவில் மலரக்கூடிய மலர் இல்லையா? அப்போ அந்த மலரானது மணந்து எல்லா இடத்துலையும் மனம் வீசி கொண்டிருக்கிறது. அமைதியான அந்த இடத்துல இந்த மனத்தை பரப்பி கொண்டிருக்கும் பொழுது அந்த மனத்திற்கு இசைவாக அந்த ராகமும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனம் எப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குதோ அதுபோல் அவரோட இசையானது இந்த இடம் முழுவதும் எல்லா இடத்திலும் பரவி இருந்தது அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா வக்கீல் போஸ்காதான். அவன் உடல் ராகத்தோடு அசைந்து கொண்டிருந்தது. 2 கைகளையும் எதையோ வாங்கிக் கொள்வது போல நீட்டிக்கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. சன்னதம் வந்தவன் மாதிரி அந்த முகம் நினைவிழந்து இங்கேயோ ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தது. போஸ்கா என்ன பண்ணார்னா, அந்த ராகத்தை கேட்டு தன் கைகளை 2 கைகளையுமே நீட்டி அந்த ராகத்தை ரொம்ப ஆர்வத்தோடு அவர் கேட்டுட்டு இருந்தார். அவர் உடல் அசைந்து அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரியே அசைந்து கொண்டிருந்தது. இது எல்லாத்தையும் அந்த வக்கீல் பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட 2 கைகளை நீட்டி அவர் அதை ரசிக்கிறது எப்படி இருக்குன்னா, எதையோ வாங்கி கை நீட்டுற மாதிரி 2 கைகளை நீட்டிகிட்டு இருக்கார். அவரோட முகத்தில் ஒரு சிரிப்பு. நினைவை இழந்து ஆகாசத்தை பார்த்து கொண்டே அந்த இசையை அவர் ரசித்து கொண்டு இருந்தார். திடீரென்று உட்கார்ந்தவன் எழுந்துவிட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. இன்னும் அந்த ராகம் அந்த பாடல் போயிட்டுருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு ஏந்து அசைய ஆரம்பிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, சம்பங்கி மரம் காற்றுல அசைகிற மாதிரி அவரோட உடலை அசைத்து அந்த ராகத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நின்று கொண்டிருந்தவன் அடியெடுத்து வைத்தான். கைகளை நீட்டி ஏந்தி கொண்டே அடியெடுத்து வைத்தான். நடந்து நடந்து மேடை முன் வந்ததும் மெதுவாக முழந்தாளிட்டு உட்கார்ந்து கொண்டான். கையை மேடையோரத்தில் வைத்து முகத்தை புதைத்து கொண்டான். ஏன் அப்படி சொல்லனா, அந்த ராகத்தை கேட்டு அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடைக்கு போயிட்டு முழங்காலிட்டு உட்காந்துட்டான். ஏன்னா அவனுடைய கண்ணுக்கு அந்த இசை இறைவன் போல தெரிந்தது. இப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலுக்கு போகும்போது சர்ச்சுக்கு போகும்போது முழங்காலிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேடையில் முகத்தை புதைத்து கொண்டு இறைவனை மண்டிட்டு வேண்டுவாங்க. இது அவங்களுடைய வழக்கம். அதுபோல் அந்த இசையை இறைவனாக நினைத்து கொண்டு என்ன பண்ணனா, அந்த மேடைக்கிட்ட போயிட்டு அதே மாதிரி முழந்தாளிட்டு முகத்தை மேடையோரத்தில் வைத்து புதைத்து கொண்டு அந்த இசையை அவர் ரசிக்க ஆரம்பித்தார். வக்கீலும் போஸ்கா கோஷ்டியும் போஸ்காவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். போஸ்கா எந்த உலகத்தில் அலைகிறானோ, எந்த வானில் திரிகிறானோ. இப்போ சுற்றி இருந்தவங்களாம் இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து எந்த உலகத்தில் தான் இருக்கிறதில்ல, இப்படி ரசிக்கிறான இசை அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் தவத்தை கலைத்து விட போகிறோமோ என்று பயந்தாரோ என்னவோ வித்வான் ராக ஆலாபனத்தை கூட ஓரிடத்தில் நிறுத்தாமல் அப்படியே கீர்த்தனையை தொடங்கிவிட்டார். அவரும் இவன் ரசித்து கேட்பதை பார்த்து நாம் நிறுத்திவிட்டால் அவனை ரசனை குறைந்து விடுமோ என்று என்ன பண்ணார்னா, தொடர்ந்து அவர் நிறுத்தாமல் அடுத்த கீர்த்தனையும் அவர் பாட ஆரம்பிக்கிறார். சாந்தமுலேக்கா என்று குழந்தை கொஞ்சுவது போல அந்த அடி கொஞ்சிற்று. சத்தியத்தை கண்டு இறைஞ்சுவது போல கெஞ்சிற்று. போஸ்காவின் மெய் சிலிர்த்தது. முதுகு ஒரு சொடுக்குடன் உலுக்கியதில் தெரிந்தது. கீர்த்தனம் முடிந்தது. வாத்தியம் நின்றது. போஸ்கா உடல் சிலிர்த்து அந்த இசையை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த இசை நிறுத்தினவுடனே அவனுக்கு முதுகில் ஒரு சொடுக்குடன் உலுக்கியதில் தெரிந்தது. இசை நின்றவுடனே தான் அவருக்கு நினைவே வருது. மேடையில் கை வைத்து முகத்தை புதைத்து கொண்டிருந்த போஸ்கா ஒரு எட்டி வித்வானின் கையை பிடித்தான். கெஞ்சுகிறார் போல் பார்வை. வேறு ஒன்றையும் வாசிக்காதீர்கள், என் உயிர் போய்விடும் போல இருக்கிறது, வேறு வேண்டாம். என்ன சொல்கிறேன்னா, வேறு எதையுமே நீங்கள் வாசிக்காதீங்க, இந்த இசையை நான் திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொன்னோன்னே என்ன பண்ணேன்னா மறுபடியும் அவர் திரும்ப வாசிக்கிறார்.
மீண்டும் அதே நாதம் பொழிந்தது. 5-6 தடவை திருப்பி திருப்பி கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார். கடைசியில் நாதம் மௌனத்தில் போல் லயித்தது போல நின்றது. அவர் என்ன பண்ணனா போஸ்காவிற்காகவே 5-6 தடவை திரும்ப திரும்ப அதே கீர்த்தனை அவர் வாசிக்கிறார். போஸ்கா அப்படியே தலையை அசைத்து கொண்டே இருந்தான். கோயில் மணியின் பார்வை போல அந்த நிசப்தத்தில் அவன் தலையும் உள்ளமும் ஆத்மாவும் அசைந்து ஊசலிட்டு கொண்டிருந்தன. போஸ்கா அந்த இசையை கேட்டு கோயில் மணியின் பார்வை போல அந்த ஓசை கேட்டு அவனோட ஆத்மாவும் அசைந்து கொண்டே இருந்தது. வக்கீல் ஒரு பெருமூச்சு விட்டார். தொண்டையில் வந்த கரகரப்பை பயந்து பயந்து கனைத்தார். திரும்பி பார்த்தான் போஸ்கா. மிஸ்டர் மணி, இதில் ஏதோ செய்தி இருக்கிறது, ஏதோ போதம் கேட்கிறது. எனக்கு ஒரு செய்தி, எந்த உலகத்திலிருந்தோ வந்த ஒரு செய்தி கேட்கிறது. அந்த போதத்தில் தான் துளைத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு வேகம் அடங்கவில்லை. செய்திதான் அது, எனக்காக அனுப்பிய செய்தி, உலகத்துக்கே ஒரு செய்தி, உங்கள் சங்கீதத்தின் செய்தி அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சொல்றாரு, இந்த இசையில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது, உலகத்துக்கே அது உணர்த்துவது போல ஒரு செய்தியானது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. குழந்தையை போல் சிரித்துக்கொண்டே நினைத்ததை சொல்ல தெரியாமல் தடுமாறினான் போஸ்கா. எனக்கு நன்றாக புரிகிறது, அது செய்தி. உலகத்திலே எந்த சங்கீதமும் இந்த செய்தியை எனக்கு அளிக்கவில்லை. 2 கைகளையும் நீட்டி அதை நான் ஏந்தி வாங்கி கொண்டு விட்டேன். ஒருவரும் ஒரு கலையும் ஒரு சங்கீதமும் கொடுக்காத செய்தியை நான் இப்போது பெற்று கொண்டு விட்டேன். போஸ்கா என்ன சொல்றான்னா, இந்த இசையின் மூலம் ஒரு செய்தியை எனக்கு கிடைக்கிறது, எந்த சங்கீதமும் இந்த செய்தியை எனக்கு அளித்ததில்லை, நான் இன்று அந்த செய்தியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே வித்வானுக்கு ஒன்றும் புரியல. என்ன தோன்றிற்று என்று கேட்கிறாரா? உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடக்கிறது. ஒரே இரைச்சல், ஒரே கூச்சல், ஒரே அடிதடி. புயல் வீசி மரங்களை முறிக்கிறது. அலை உயர உயர எழுந்து குடிசைகளை முழுக அடிக்கிறது. இடி விழுந்து சாலையின் மரங்கள் பட்டு போகின்றன. கட்டிடம் இடிந்து விடுகிறது. எங்கே பார்த்தாலும் ஒரே இரைச்சல். இந்த போர்க்களத்தில் இந்த இரைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த உலகம் முழுவதுமே இரைச்சலும் கூச்சலுமாக இருக்கிறது. இடி விழுந்து சாலைகள் எல்லாம் மரங்கள் பட்டு போய் இருக்கின்றன. கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன. எங்கு பார்த்தாலும் போர் நடக்கிறது. ஒரே இரைச்சலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இரைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். மெதுவாக இந்த இரைச்சல் தேய்ந்து இந்த பிரளய கூச்சலும் இரைச்சலும் மெதுவாக அடங்கி தேய்கிறது. ஓர் அமைதி என் உள்ளத்தில் எழுகிறது. இனிமேல் இந்த இரைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது. நான் எழுந்து விட்டேன். அரவமே கேட்காத உயரத்திற்கு. அந்த இசை அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. எதையுமே அவர் சுற்றி என்ன நடக்குது எதையுமே அவருக்கு தெரியல. அவர் உள்ளத்தில் எழுந்தது எல்லாமே ஒரு அமைதி மட்டும்தான். சுற்றி யார் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் முழுவதுமே அந்த இசையில் மூழ்கி போயிட்டு எப்படி இருக்கிறாராம், அவரோட ஆன்மாவே எங்கே இருக்குது என்று தெரியாத அளவிற்கு அவர் அந்த இசையில் மூழ்கி விட்டதால் அவர் சொல்கிறார். தான் ஒரு அமைதியை உணர்ந்ததாகவும் அவர் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த அமைதி எனக்கு போதும். இப்போதே நான் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராகிறேன். அமைதியுடன் தான் பேசினான் போஸ்கா. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். அவன் சொன்னது எல்லாத்தையுமே வக்கீல் என்ன பண்ணார்னா தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறார். வித்வானுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம வாசித்தது அப்படி இருந்தது, அப்படி ஒரு தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தியதா அப்படின்னு சொல்கிறார். மிஸ்டர் போஸ்கா, இந்த பாட்டும் அமைதி வேணும் என்று தான் அலறுகிறது. நீங்கள் சொன்ன புயல் இடி என்ற மாதிரியில் சொல்லாவிட்டாலும் அமைதி அமைதி என்று அமைதியைத்தான் கடைசி லட்சியமாக இந்த பாட்டை இறைஞ்சுகிறது. அப்படியா என்று போஸ்காவும் சமைந்து போய்விட்டான். செய்திதான் இது, நாதத்துக்கு சொல்லவா வேண்டும்? எந்த வரம்பையும் கடந்து செய்தி அது கொடுத்துவிடும் என்றான் அவன். இந்த கையை கொடுங்கள், வாசித்த இந்த கையை கொடுங்கள், கடவுள் நர்த்தனமாடுகின்ற இந்த விரலை கொடுங்கள், நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன். அவன் என்ன பண்ணார்னா வாசித்த அவருடைய கைகளை பற்றி கொண்டு இந்த கையை கொடுங்க, இந்த கைகள் மூலமாக தான் கடவுளையே நான் பார்த்தேன், அந்த கைகள் மீட்டுக்கின்ற அந்த இசையால் தான் நான் என்ன பண்ணேன், அந்த கடவுளையே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கைகளை பிடித்து கொண்டு அவர் கைகளில் முத்தமிடுகிறார். இதில் நமக்கு உணர்த்தப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா,
இந்த இசை வந்து ஒரு அமைதியை வந்து தருகிறது. எப்படிப்பட்ட சூழலாக, எப்படிப்பட்ட கூச்சல் இரைச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த இசையானது பேரமைதியை நமக்கு தருகிறது என்ற செய்தியை வந்து இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நாதஸ்வரம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நாதஸ்வரத்துடைய உண்மையான பேர் வந்து நாகசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்பொழுது நாதஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். நாகசுரம் அப்படின்றது இந்த பாம்பன் இசைக்கு ஏற்ற மாதிரி மயங்கும் இல்லையா, அதனால் நாகசுரம் அப்படின்ற வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நாகசுரம் எதில் செய்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆச்சா மரம். இந்த ஆச்சா மரத்தை தவிர வேறு எந்த மரத்துலையுமே வந்து இந்த நாதஸ்வரத்தை நம்ம செய்யவே முடியாது. சரியா? அதே மாதிரி நாதஸ்வரத்துடைய மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொறுத்திருப்பாங்க. இந்த சீவாளி அப்படின்றது வந்து இந்த பீ ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதில் வைத்து தான் ஊதுவாங்க. ஸோ அந்த சீவாளி வந்து எதில் செய்வாங்கன்னா நாணல் அப்படின்ற புல் வகை, அந்த நாணல்ன்ற ஒரு புல், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உலர வைத்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாதஸ்வரத்தில் பொருத்தி இசையை எழுப்புவாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நடுவினை தான் கொடுத்துருக்காங்க. இசைக்கு நாடு, மொழி, இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. ஸோ அந்த ஓஸ்கா என்ற இசைக்கலைஞனுக்கு மொழி தெரியாது, அவனை இனமும் வந்து வேறு ஒரு இனம், அவனோட நாடும் வேறு. ஆனால் இசை என்று சொல்லும் பொழுது அவனுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்து அதில் ஒன்றுபடுகிறது இல்லையா. அதை தான் வந்து இந்த கதையை நமக்கு விளக்குது. ஸோ இதை வந்து தான் நீங்கள் ஒரு கதையாகவும் நீங்கள் எழுதணும். சரியா? இந்த பாடத்தை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை படித்து பாருங்கள். படிச்சுட்டு இந்த கதையை வந்து விளக்கமாக நீங்கள் முன்னுரை முடிவுரை என்ற அமைப்பில் நீங்கள் எழுதணும். நன்றி.